அக்டோபர் 4th 2025 இருந்து செக்ஸ் கிளியர் ஆகிறதுல ஒரு மேஜர் சேஞ்சை ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ யூஸ்வலாக செக் கிளியர் ஆகணும் அப்படின்னா நம்ம சில நாட்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சில நாட்கள் அப்படிங்கிறத சில மணி நேரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற போகிறாங்க. ஸோ அக்டோபர் 4th என்ன ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னா, நம்ம போய் பேங்க்ல ஒரு செக் சப்மிட் பண்ண உடனே அந்த பேங்க் அந்த செக்கோட ஸ்கேன் காப்பீஸ் எடுத்து இமேஜஸை உடனே டிராய் பேங்க்குக்கு அமைச்சிருவாங்க. அந்த பேங்க் சேம் டே 7 o'clock அந்த செக்கை வந்து ஹானர் பண்ணவோ இல்லை ரிஜெக்ட் பண்ணவோ செய்யணும். ஹானர் பண்ணுறது அப்படின்னா செக்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்னா ஹானர் பண்ணணும். ரிஜெக்ஷன் அப்படின்னா ஏதாவது அதில் அடித்தல் திருத்தல் இருக்கு, பேங்க்ல போதுமான பேலன்ஸ் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது கோளாறுகள் இருக்கு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹானரோ ரிஜெக்டோ சேம் டே 7 PM குள்ள பண்ணணும். சப்போஸ் 7 PM குள்ள இந்த ஹானர் ஆர் ரிஜெக்ட் ஃபீட்பேக் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செக் அக்செப்ட் ஆயிடும். ஸோ திஸ் மீன்ஸ் வெரி நெக்ஸ்ட் டேலயோ இல்ல சேம் டேலயோ உங்களுக்கான செக் கிளியர் ஆயிடும். அண்ட் இந்த ஹானர் ஆர் ரிஜெக்ட் பண்ற டைமிங் இருக்கு இல்லையா, இந்த டைமிங்கை January 3rd 2026 அப்புறமா 3 மணி நேரமா அந்த விண்டோவை மாத்த போறாங்க. which means நீங்க செக் சப்மிட் பண்ணி 3 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த டிராய் பேங்க் அதை அக்செப்டோ ரிஜெக்டோ பண்ணணும். which means சேம் டேல சில மணி நேரங்களிலே உங்களுடைய செக் வந்து கிளியர் ஆயிடும். இது நம்ம எல்லாருக்குமே நல்ல நியூஸ் தான். பட் இந்த மெத்தடோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நம்மளும் சில ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். செக் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதணும். அடித்தல் திருத்தல் முக்கியமா இருக்கக்கூடாது. செக் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி பேங்க் பேலன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் முக்கியமா செக் சப்மிஷன் டைமிங்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இனிமேட்டு செக் நமக்கு ஃபியூ ஹவர்ஸ்லேயே கிளியர் ஆயிரும். இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.